Welcome to Vision Academy. Today we can see about the topic of General Science. Term 2, Chapter 4, Air. These questions are very useful for Tnpsc, TET and police exams. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் தெரிஞ்சவங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி ஆன்சர் தெரியலனாலும் பரவாயில்ல, இதுக்கான ஆன்சரை நாங்களே சொல்லிடுவோம். Let us start with the first question. What is the percentage of nitrogen in air? நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. The answer is 78%. அதாவது ஏர்ல உள்ள நைட்ரஜனோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதோட பெர்சன்டேஜ் 78%. The next question. Gas exchange to take place in plants using dash. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. The answer is leaves. அதாவது gas exchange ஆகும்போது பிளான்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லா லீவ்ஸ் இருக்கு. The next question. The constituent of air that supports combustion is dash. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. The answer is oxygen. அதாவது ஏர் சப்போர்ட் பண்ணி கம்பஷன் ஆகும்போது ஆக்சிஜன் ஹெல்ப் பண்ணுது. The next question. Nitrogen is used in the food package industry because it dash. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. The answer is keeps the food fresh. அதாவது ஃபுட் பேக்கிங் இண்டஸ்ட்ரியில நைட்ரஜனை யூஸ் பண்றாங்க because keeps the food fresh. The next question. Dash and dash are two gases which when taken together make up about 99% of air. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பாருங்க. The answer is 1 and 4. Nitrogen and oxygen. அதாவது ஒரு ஏர்ல 99% இருக்கிறது நைட்ரஜனும் ஆக்சிஜன் மட்டும்தான். The next question. Dash is the active components of air. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பாருங்க. The answer is oxygen. அதாவது ஒரு ஏர்ல ஆக்சிஜன் எப்போதுமே ஆக்டிவா இருக்கு. The next question. The gas given out of during photosynthesis is dash. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பாருங்க. The answer is oxygen. அதாவது photosynthesisல ஆக்சிஜன் தான் கேஸை கொண்டு வருது. The next question.
That gas is given to the patients having breathing problems. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. The answer is oxygen. அதாவது ஒரு பேஷண்ட்க்கு breathing problem இருக்கும்போது ஆக்சிஜனை கொடுக்கறாங்க. The next question. That can be seen moving in a beam of sunlight is a dark room. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சரை உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. The answer is dust particles. அதாவது ஒரு டார்க் ரூம்ல சன்லைட்டோட பீம் படும்போது டார்க் பார்ட்டிகல்ஸ் மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. The next question. That gas turns lime water milky. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதற்கான ஆன்சர் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. The answer is carbon dioxide. அதாவது கார்பன் டை ஆக்சைடு லைம் வாட்டரை மில்கி வாட்டரா மாத்துது. The next question. Match the following. First one, moving earth. Second one, layer in which we live. Third one, stratosphere. Fourth one, oxygen. Fifth one, carbon dioxide. The given answers are photosynthesis, troposphere, wind, ozone layer, combustion. நான் உங்களுக்கு 10 seconds டைம் தரேன். இதுக்கான ஆன்சர் உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமான்னு பாருங்க. The answer is 3, 2, 4, 5, 1. Therefore, 1, moving air, wind. Second one, layer in which we live, troposphere. Third one, stratosphere, ozone layer. Fourth one, oxygen, combustion. Fifth one, carbon dioxide, photosynthesis. இந்த மாதிரி வீடியோ செஷனுக்கு விஷயல் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.